சமையல் வித் ஸ்ரீயில் இப்போ சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. சிக்கன் 1/2 kg எடுத்துக்கிட்டேன். இப்போ முதல்ல சில்லி சிக்கன் ஆட்டம் அதை வந்து பிரட்டி வச்சிடலாம். பாருங்கள் என்னென்ன பொருள்லாம் போடுறேன்னு வீடியோவில் பார்த்துக்கோங்க. இப்போ முதல்ல அந்த சிக்கனை எடுத்து நம்ம பிரட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லாத்தையும் இப்போ போட்டு பிரட்டிட்டு ஒரு 1/2 hour அது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. என்ன ரெடி பண்ணி வைக்கலாம்னா காய்கறியெல்லாம் கட் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நூடுல்ஸையும் வேக வச்சு ஆற வச்சு வைக்கணும் இல்லையா, இப்போ நூடுல்ஸை நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க. நூடுல்ஸும் இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள் இந்த ஸ்டாண்ட் இப்போ தாங்க வாங்கினேன். அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் வீடியோவில் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சிக்கன் 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ அதுவும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணதை ஆற வச்ச பிறகு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். முட்டையையும் உடச்சி ஊற்றி பொடி மாஸ் மாதிரி அதையும் பண்ணி வச்சுக்கலாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் வீடியோவில் நான் காட்டல. இப்போ பாருங்கள் ஒரு பெரிய கடாய் வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் நம்ம சிக்கன் வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை நான் ஊற்றிக்கிட்டேங்க. அதுக்குள்ளே மிளகு நம்மளுக்கு நிறைய தேவைன்றதுனால அதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன், அதையும் ஃப்ரை ஆகிட்டோம். அதுக்குள்ளே நம்ம மிளகு வறுத்துட்டோம். இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் இல்லை காய்கறிலாம் வச்சுருக்கோம் இல்லையா, அது வணங்கின பிறகு ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெயிலே நல்லா வணக்கி எடுக்கணுங்க. எண்ணெயில் வணங்கின பிறகு பார்த்திங்கன்னா முட்டையும் அடுத்தது சிக்கன் நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு அதையும் 2 கிளறுங்க. உப்பு தேவையான அளவு நம்ம ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வரமிளகா. இப்போ தேவையான உப்பு பாருங்கள், கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. நூடுல்ஸ்லேயே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அந்த நூடுல்ஸும் இப்போ நீங்கள் போட்டுட்டு நம்ம கரண்டி மட்டும் போடக்கூடாதுங்க, லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா இப்படி தூக்கி தூக்கி போட்டு நம்ம இப்படி தான் பண்ணணும். இப்போ மிளகுத்தூளும் நல்லா தூக்கலாகவே போடணுங்க நூடுல்ஸ் பொறுத்த வரையும். இது ரொம்ப நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது, மிளகுத்தூள் குழந்தைங்களுக்கும் நல்லது. இப்போ பாருங்கள் நல்லா இப்படி தூக்கி தூக்கி பண்ணணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணுங்க. இப்போ நூடுல்ஸ் ரெடி. சிக்கன் நூடுல்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க லைக் பண்ண மட்டும் மறந்து